ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானப்பிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 53ஆம் நாள் தொடக்கம். அந்த அண்ணாக்கிலிருந்து நேரே மேல் பாகத்தில் மூலஸ்தானத்திற்கு செல்வதற்கு வாயில்களாகிய 2 துவாரங்கள் உண்டு. அந்த துவாரங்கள் வழியாக ஜீவன் கடந்து போனால் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டித்திருக்கின்ற சிவலிங்கம் காணலாம். அந்த துவாரங்களுக்காகவும் குதம் என்று சொல்லுகிறது. அந்த குதத்திலிருந்துதான் சப்தம் உண்டாகிறது. அது எவ்விதம் என்றால், முன் சொன்ன நமஸ்கார மண்டபத்தில் தூக்கி இருக்கிற மணி அடித்தாகும் மூலஸ்தானத்திற்குள்ளில் போகின்றதும் வெளியில் வருகின்றதும். இப்பிரகாரம்தான் நமஸ்கார மண்டபமாகிய அண்ணாக்கிலிருந்து மூலஸ்தானத்திற்குள்ளில் ஜீவசக்தியாகிய வாயு கடக்கும் பொழுது உள்ளில் அடங்கிய சப்தமும், வெளிக்கு ஜீவசக்தியாகிய வாயு வரும்பொழுது பேச்சாகிய சப்தமும் உண்டாகிறது. அது கொண்டாகும் குதம் என்பது. கோ அதாவது சப்தத்தினை தானம் செய்கிறது என்று சொல்லுகிறது. கோ என்றால் சப்தம். அந்த சப்தம் உண்டாகிறதற்கு முன் சொன்ன அண்ணாக்கின் வழி கூடி 2 துவாரங்கள் மேல் பாகத்தில் இருக்கிறது உண்டு. அந்த துவாரங்களும் மூக்கினுடைய துவாரங்களும் தம்மில் சேர்கிறது புருவ மத்தியத்திற்கு கீழாய் இருக்கிற இடத்திலாகும். அவ்விடம் இருந்துதான் ஆகாச அம்சமாகிய சப்தம் உண்டாகிறது. அதற்கு உதாரணம், மூக்கில்லாதவருக்கு தெளிவாக பேசுவதற்கு முடிவதில்லை. காரணம், முன் சொன்ன துவாரங்களில் இருந்து சப்தம் உண்டாகும் பொழுது வாயு தடையில்லாமல் ஒன்றாய் வெளியினுள்ளில் போகின்றது. அந்த மூக்கு இருக்கும் பொழுது சப்தமாகிய வாயுவிற்கு தடை உண்டாகி அடங்கி தெளிவாய் பேசுகிறது. அது எப்படி எனில், கிராமபோன் என்கிற பெட்டி பாட்டுக்களை நீர் கேட்டிருப்பீர் அல்லவா? அந்த கிராமபோனினுடைய சப்தம் உண்டாகிறது. பெட்டியினுடைய மேலே பாட்டுகள் அடங்கிய ஒரு பிளேட், அதாவது தட்டு வைத்து அதில் சப்தம் உண்டாகிற சவுண்ட் பாக்ஸ், அதாவது ஒளிக்கருவியில் நீடில் அதாவது ஊசி பிடிப்பித்து அப்பெட்டிக்கு சாவி கொடுத்து பிளேட் அதாவது தட்டு சுற்றும் பொழுது முன் சொன்ன ஊசியை பிளேட்டின் மேல் தொட வைத்த பொழுது பிளேட் சுற்றுவதனால் சப்தம் உண்டாகிறது. ஆனால் அதிலிருந்து உண்டாகிற பாட்டு தெளிவாய் கேட்கிறதில்லை. காரணம், அந்த சப்தம் உண்டாகின்றதான இடத்தில் ஒரு குழல் அதாவது ஆரன் வைக்க வேண்டியது, வைக்காததனால் ஆகும். அந்த குழல் வைக்காததால் சப்தம் உற்பத்தியாகும் இடத்தில் அடக்கமில்லாமல் அதிலிருந்து உண்டாகிற வாயு வெளியில் வியாபித்து போகிறது. எப்பொழுது அக்குழல் வைக்கிறோமோ அப்பொழுது மேல் சொல்லிய வாயு அக்குழலின் வழியாய் வெளியினுள்ளில் வருகின்றது. அச்சமயத்தில் அதிலிருந்து உண்டாகின்ற பாட்டுக்கள் சிறு குழந்தைகளும் தெரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் தெளிவாய் கேட்கின்றது. இந்த பிரகாரத்தில் முன் சொன்ன புருவ மத்தியின் கீழே சப்தம் உண்டாகின்ற இடத்திலிருந்து குழலாய் இருக்கின்ற மூக்கினுடைய உதவியால் தெளிவாய் சப்தம் உண்டாகின்றது. அதனால் அண்ணாக்கின் வழியாக மேல் பக்கமாய் இருக்கின்ற 2 துவாரங்களுக்காகும் குதம் என்று சொல்லுகிறது. உள்ளிலுள்ள இந்த 2 துவாரங்களும் வெளியினுள்ளில் உள்ள கண் 2ம், மூக்கினுடைய துவாரம் 2ம், காது 2ம், வாயென்றும் கூடி 7 துவாரங்களும் சேர்ந்து
9 துவாரங்கள் ஆகிறது. இவ்விதம் 9 வாயிலுள்ள சேத்திரமாகும் சிரசு. அந்த சேத்திரத்தில் பிரதிஷ்டித்துள்ளதாகும் லிங்கம் அதற்காகும் சிவலிங்கம் என்று சொல்லுகிறது. அந்த சிவலிங்கத்தினுடைய மூலத்திலாகும் சுக்கிலம் இருக்கின்றது, அதாவது புருவ மத்தியத்திலாகும். அதல்லாமல் லிங்கம் மூத்திரத்துவாரம் அல்ல. லிங்கம் என்பது மூத்திரத்துவாரமாயிருந்தால் மூத்திரத்துவாரத்தினுடைய மூலத்திலாகும் சுக்கிலம் இருக்க வேண்டியது. எவ்விதத்தில் யோசித்தாலும் மூத்திரத்துவாரத்தினுடைய மூலத்தில் அல்ல சுக்கிலம் இருக்கிறது. முன் சொன்ன லிங்க மூலத்திலாகும் சுக்கிலம் இருக்கிறது. அதற்கு அநேக உதாரணம் இருப்பதும் அல்லாமல் புணர்ச்சி சமயம் சுக்கிலம் இடகுகிறதை கொண்டும் தெரியலாம். அந்த விவரத்தை பற்றி முன் 4ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் அல்லாமல் ராமேஸ்வர பிரதிஷ்டை என்று சொல்லுகிற ஒரு சித்திரப்படம் காணுகிறதுண்டு. அந்த படத்தில் ஒரு சிவலிங்கமும் அச்சிவலிங்கம் பாதாளத்திற்கு தாழ்ந்து போவது கொண்டு அப்படி போகாதிருப்பதற்கு வேண்டி பார்வதி அதை கட்டி பிடித்திருப்பதாகவும் காணப்படுகிறது. அது உண்மையே ஆகும். நம்முடைய புருவ மத்தியத்தில் பிரதிஷ்டித்த சிவலிங்கம் அதற்கு கீழாக உள்ளதான பாதாளத்தில் சப்த ரூபமாய் தகித்து, அதாவது எரிந்து நசித்து போகாமல் பிடித்து நிறுத்துவது குண்டலினி சக்தியாகும். அந்த குண்டலினி சக்தியாகும் முன் சொன்ன பார்வதி. தவிர மேல் சொன்ன சித்திர படத்தில் உள்ள சிவலிங்கத்தினுடைய மூலத்தில் வெளுத்த வர்ணத்தில் நாகர பாஷையில் ஓம் என்ற ஓர் எழுத்து எழுதியதாய் காணுகிறது. அதுவும் உண்மையே ஆகும். ஓம் என்பது பிரம்மமாகும், அது சுக்கிலமாகும். அந்த பிரம்மஸ்வரூபமாயிருக்கிற சுக்கிலம் முன் சொன்ன குண்டலனி சக்தியால் கட்டப்பட்ட சிவலிங்கத்தினுடைய மூலத்திலாகும் இருக்கின்றது. அது புருவ மத்தியம் ஆகும். இவ்விதத்திலாகும் சேத்திரம், அதாவது கோயில், பிரதிஷ்டை முதலியவைகளுடைய நிலைமைகள். இவ்விதமுள்ள காத்திர சேத்திரத்தினுடைய, அதாவது கோயிலின் யாதொரு நிலைமையை அறியாமல் சேத்திரங்கள் என்று, அதாவது கோயில்கள் என்று சொல்லி பல இடங்களிலும் பல கட்டிடங்கள் உண்டாக்கி அவைகளில் உலோகங்களை கொண்டும் மரங்களை கொண்டும் பொம்மைகளை நிர்மித்து, அதாவது உண்டாக்கி குடித்து அதில் ஸ்தாபித்து, அதாவது நிலைநிறுத்தி இதாகும் ஈஸ்வரன் என்றும் சொல்லி பூஜித்தும் தானாய் காத்திர சேத்திரத்தில் உள்ள ஜீவ சக்தியை வெளியினுள்ளில் விட்டு மற்றொன்றில் சங்கல்பித்து அதோகதியாகி, அதாவது கீழ் நோக்காக ஜனங்கள் நசித்து போகின்றதல்லாமல் சேத்திர உபவாசம் ஒரு காலமும் அவர்களுக்கு சித்திப்பதில்லை, அதாவது கிடைக்கிறதில்லை. சேத்திர உபவாசம் கிடைக்க வேண்டுமென்றால் முன் சொன்ன காத்திர சேத்திரத்தில் ஜீவன் உபவசிக்க வேண்டும். அப்பொழுது சேத்திர உபவாசம் சித்திக்கும், அதாவது கிடைக்கும். அவ்விதம் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் ஊர்த்துவ கதியாகி, அதாவது மேல் கதியாகி மேல் சொன்ன சிவலிங்கத்தில் போய் சேர்ந்து எல்லா அறிவும் சித்தித்து தன்னில் லயித்து தானாய் தன்மயமாய் கைவல்யத்தை அடைகிறது. அதுவுமல்லாமல் தாங்கள் ஈஸ்வர சேவை செய்வது ஈஸ்வரனோடு சேர வேண்டியதற்கோ அல்லது வேறுபட்டு போக வேண்டியதற்கோ, ஈஸ்வரனோடு சேருவதற்கு வேண்டி ஈஸ்வரனிடத்தில் சேர வேண்டுவதான தாங்கள் சேத்திரத்தில், அதாவது கோயிலில் போய் எங்கே நின்று ஈஸ்வரனை கும்பிடுகிறீர்கள்? சேத்திரத்தில், அதாவது கோயிலில் சென்று மூலஸ்தானத்திற்கும் கர்ப்ப கிரகத்திற்கும் வெளியில் நின்று கொண்டாகும். அப்பொழுது மூலஸ்தானத்தின் உள்ளிலோ கர்ப்ப கிரகத்தின் உள்ளிலோ தாங்கள் கடந்து போக முடியுமா? முடிகிறதில்லை. அதனுள்ளில் குளித்து ஸ்தாபித்துள்ள பொம்மைகள் எதனால் உண்டாக்கப்பட்டதாகும்? கல், மரம்,
முதலியவைகளை கொண்டாகும். ஆனால் எவ்வளவோ ஜனங்கள் மிதித்து நடந்து தேய்ந்திருக்கின்றதும், எவ்வளவோ ஜனங்கள் அதன் மேலிருந்து மலம் கழித்து உள்ளதுமான கல்லிலிருந்து ஒரு துண்டை வெட்டி எடுத்து கல் கொத்தன் அதை இப்புறம் அப்புறம் திருப்பி மிதித்து உட்கார்ந்து பொம்மையை உண்டாக்கி அதை கோயிலில் மூலஸ்தானம் என்ற இடத்தில் குழித்து சாபித்ததனை, அதாவது நிலைநிறுத்தியதனை நாம் தொடக்கூடாது என்றும், அதை ஸ்தாபித்துள்ள தலத்தினுள் நாம போகக்கூடாது என்றும் இருக்கிற பொழுது நாமெல்லாம் எப்பொழுது எந்த காலத்தில் ஈஸ்வரனோடு சேர்வது? நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.